ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாழ்வில் விருந்தில். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, பழைய சோறில் வடகம் தாங்க செய்ய போகிறோம். ஃபங்க்ஷன் டைமில் அப்புறம் கோயிலுடைய தவத்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய பொங்கல் சாப்பாடு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடகம் தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி வச்சு இந்த மாதிரி வடகம் செஞ்சுருக்கேன். பழைய சாப்பாட்டில் மீந்து போச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சு நீராகாரமாக நம்ம குடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுனே பார்த்திங்கன்னா இந்த வடகம் வந்திருக்கு. நாம் எப்படி வடகம் செய்கிறங்கிறது பார்க்கலாம். நார்மலாக வீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் சாப்பாடு மீதமாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கசகசன்னு ஆகிடும். ஈவினிங் டைமு வெயில் அதிகமாக அடிக்கிற காலத்து பக்கத்தில். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா நைட்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றி வச்சுருங்க. ஃபங்க்ஷன் டைமில் மீதமான சாப்பாட்டுக்கும் பார்த்திங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி ரொம்ப கசகசன சாப்பாடாக இருந்தாலும் சரி, பச்சை சாதமாக இருந்தாலும் சரி, தண்ணி ஊற்றி நைட்டு வச்சுட்டு காலையில் பார்த்திங்க அப்படின்னா அதை புழிஞ்சு நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் விறப்பாக இருக்கும். நல்லா புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நார்மலாக இருக்க வீட்டு சாப்பாடு. அதை நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்கள் பச்சரி சாப்பாடு நிறைய பொங்கல் சாப்பாடு வேஸ்ட் ஆனாலும் இதில் செய்யலாம். தனியாக பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளிஞ்சு வச்ச சாதத்தோட மிளகுத்தூளும் ஜீரகம் உப்பு எல்லாம் சேர்த்து ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வடகம் ரெடி பண்ணி போகிறோம். ஒரு பாத்திரத்தில் இந்த மூணையும் ஒட்டுக்காக சேர்த்து கையிலேயே பிசைஞ்சு விடலாம். நீங்கள் கரண்டியில் கூட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதோடு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய தட்டில் நல்லா 4-5 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இந்த சேஃப் இல்லாமல் முறுக்கு புளிகிற மாதிரி இதுலேயும் போட்டு செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி 1 by 1 நம்ம போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஜீரகம் போடுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லா சாப்பாட்டுமே பார்த்திங்கன்னா சைடிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்குற டைமுக்கு இந்த மாதிரி கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது, புதுசாக வெடித்த மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் தென் வீடியோஸுக்கு பெல் சிம்பிள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுனே வந்திருக்கு. இதில் ஜீரகம் போட்டதுனால சுத்தமாக பார்த்திங்கன்னா வயிற்றும் வலிக்காது. நல்லா மொறுமொறுன்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழைய சோறு வடகம் ரெடியாக இருக்குது. உடச்சி பார்த்தாலே பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி சாப்பாடு முழுமையாக வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வடகம் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்.